எல்லாருடைய ரத்த பலிக்கு எல்லாரும் உழைச்சி சாப்பிட்டு ஊழியம் என்று உங்க ரத்த பலியில ஏமால இருக்கக்கூடாதுன்னு உண்மையை சொல்லிட்டேன்னா நல்லா இருக்கிறது நாசமா போறது அவங்க உங்க கையில இருக்கிறான்னு முடிச்சிட்டாரு. யார் ரத்த பலி அவன் தலையில இருக்கக்கூடாது, உழைச்சி சாப்பிட்டு ஊழியம் என்றதை தெளிவா சொல்றாங்க. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து உங்களை கண்காணியா வச்சாச்சு. அதனால மந்தை முழுவதையும் குறிச்சு என்ன செய்ய எச்சரிக்கை. ஏன்னா அவர் ரத்தத்தினால சம்பாதிச்சது மந்தை. இப்ப நம்மளுக்கு சோமாகுதுல, அவர் ரத்தம் தானே உங்களை சோமாக்குது. என்னப்பா இப்போ நம்ம சபையெல்லாம் அற்புத அடையாளம் நடக்குது, சோமாகுது, பேய் விடுது, எல்லாமே அவர் ரத்தம், அவருடைய ஆவி தானே. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, நான் போன பின்னாடி ஓநாயெல்லாம் வந்துருட்டாரு. அவங்களோட ஓநாய் வந்துருச்சுப்பா. இனிமேல எவனும் உத்தமனே கிடையாது. இப்போ 2000 வருஷம் ஆயிடுச்சு. இந்த காலத்துலாம் வந்து உத்தமம் உண்மையா இருந்து எவனும் ஒளியும் செய்ய மாட்டேன். அவவே லக்ஸுரி வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் காணிக்கையில். அப்போ என்ன சொல்றாரு, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்கு. இப்ப ஓநாய்கள் யாரு? மோன்சிலாசரஸ் ஒரு ஓநாய், சாதி செல்வராஜ் ஓநாய், ஆலன் பால் ஒரு ஓநாய், பால் நகரே ஓநாய், பால் தங்கையா ஓநாய், இட்லி தங்கையா ஓநாய், சான் ஜெபராஜ் வந்து லேட்டஸ்ட் ஓநாய், ஜிகினா போட்ட ஓநாய். ஏன்னா அவன் ஒரு வித்தியாசமான ஓநாய். ஆனால் அவனும் அமைக்கிற மாதிரியே தானே பிரசங்க எடுக்கிறேன். அவன் ஒன்றும் பவுல் மாதிரி பேசிடல. பவுல் மாதிரி பேசுகிற ஆளுக்கு உத்தமமான ஆள் ஓனை சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு இருக்குது. 5 பேரில் பாருங்க அப்படின்னு வாங்க. அது சரிதான்டா. கை வேற, கால் வேற, கண்ணு வேற, எல்லாம் வேற தான். எல்லாம் உயிருக்காக தானே போராடுது. அது மாதிரி இயேசுக்காக, இயேசு ஒருத்தனுக்குள்ளே பிழைக்கணும்னு நீ ஊழியம் பண்ணணும். எல்லாம் ஒன்றுக்காக தானே உழைக்குது. உசுரை காப்பாற்றனப்போ உழைக்குது. அப்போ எல்லாரும் அந்த இயேசுன்ற அந்த தேவனை காப்பாற்றுற சிலுவையிலேருந்து இறை காப்பாற்றணும் தான் நாங்கள் ஊழியம் பண்ணணும். சிலுவையில் செத்த வர இறை காப்பாற்றுறதுன்னு ஊழியமாக இருக்கணும். திருக்கு தரிசனம் ஊழியமானாலும் அப்படித்தான் இருக்கணும். மேய்க்கிற ஊழியமாக இருந்தாலும் அப்படித்தான் இருக்கணும். அற்புத அடையாளம் செய்யறவனா இருந்தாலும் ஒருத்தனை குலைக்க வச்சோன்னா நீ இனிமேல் கற்பனை காட்டி கை கொடுத்தாலும் ஆகணும், இல்லாட்டி உனக்கு நோய் திருப்பி வந்துருக்கணும்னு சொல்லணும்ல. சொல்ல மாட்டாங்கப்பா. திருப்பி நோய் வந்து அப்படிலாம் சொல்ல முடியுமா அப்படின்னு வாங்க. அவர் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கணும்ல. ஒருத்தனுக்கு அற்புதம் நடந்தால் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கணும். சரி. உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அதெல்லாம் வந்து உள்ளே என்ன செய்வேன், சில பேர் எழும்பி அதெல்லாம் உழைக்காம சாப்பிடலாம். போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயம் எழுதியிருக்கு. போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயம் எழுதியிருக்கு. அதனால என்ன செய்யலாம், அதெல்லாம் காணிக்கையிலே சாப்பிடலாம். சோம்பேறிகள்